வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு ஆவுடை நாயகி உடனுறை நந்தீஸ்வரர் ஆலயம். இது வந்துட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. பிரெங்கி மாமுனிவர் தவ இருந்த ஒரு ஸ்தலம். இந்த இடத்துக்கு வந்துட்டு பிரெங்கி மலை அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பிரெங்கி மாமுனிவர் இங்கே தவ இருந்து சுவாமியை தரிசித்த ஐதீகம் இருக்குது. இங்கே வந்து சுவாமியோட பேர் வந்து நந்தீஸ்வரர், நந்தி ப்ளஸ் ஈஸ்வரர், நந்தீஸ்வரரும். அம்பாலோட பேர் வந்து ஆவுடை நாயகி. ஆவுடை நாயகி அப்படிங்கிறது பசுமாட்டை குறிக்கும். அப்படிப்பட்ட நந்தியும் சுவாமியும் இணைந்த ஒரு ரூபமாக இங்கே சுவாமி அம்பாள் வீட்டிருக்காங்க. நம்ம கோயிலில் வந்துட்டு பிரதோஷம், சிவராத்திரி, ஆருத்ரா, கிருத்திகை, சங்கடகர சதுர்த்திங்கிற விசேஷங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மகா சிவராத்திரி. இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் வந்து இங்கே சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ விடிய காத்தால 3:30 மணி ஆக போகுது. நம்ம கோயில் 2:30 மணி ஆக போகுது. இப்போ நம்ம கோயிலில் வந்துட்டு இப்பயும் கூட்டம் எவ்வளோ வந்துட்டுருக்கு அப்படின்றத காட்டுவாங்க. அப்படியே எல்லோரும் பாருங்கள். அந்த அளவுக்கு இங்கே வந்துட்டு மக்கள் வந்து சுவாமி மேலே பக்தி இருக்காரு. சுவாமி வேண்டிய வரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கோயிலில் வந்துட்டு 5 பிரதோஷம் வந்துட்டு மாலை, கல்யாணம் ஆகாதவங்க 5 பிரதோஷம் வந்துட்டு மாலை வாங்கி கொடுத்தாங்கன்னா கல்யாணம் நிச்சயமாக நடக்கும். அதே போல் வேறு ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் இந்த கோயிலில் வந்துட்டு 5 பிரதோஷம் வந்து சுவாமிக்கு வந்துட்டு 2 மாலை, நந்திக்கு ஒரு மாலை, சுவாமிக்கு ஒரு மாலை கொடுத்தாங்கன்னா ஸ்ரீயோட சிறப்புகளாக இன்றைக்கி இங்கே ரொம்ப விமர்சையாக 4 கால பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 3வது காலம் முடிஞ்சு 4வது கால பூஜைக்கு ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கோம். சிவராத்திரி அப்படின்றது சிவன் வந்துட்டு விழித்திருக்கும் நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம அனைவரும் சிவன் ஆலயத்தில் சென்று ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற அந்த பீச்சாச்சாரத்தை ஒரு தடவை சொல்லி சுவாமியை வேண்டினோனாலே நமக்கு வந்து கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரி வைபவம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. சிவனோட அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நந்தீஸ்வரரை பிரார்த்தனைக்கிறேன். நன்றி.